மத்தவங்களுக்கு நல்ல மென்டாஸா, மத்தவங்களுக்கு வெல்விஷஸா இருக்கவங்க இந்த காலகட்டம் அவங்களோட சுயம்புலியவே அவங்களால எடுக்க முடியாம ஒரு தடுமாறுறாங்க. ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் மீனம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில இருக்காங்க. மீனம் வந்து ராசியாதிபனே குரு பகவான் தான். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு யோசிக்க கூடியவங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாமா. காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். நல்ல அயன சயன போஜன மோட்ச விரேசனம். அவங்க வாழ்க்கையில நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. முற்பகுதியில நல்லா இல்லைனாலும் பிற்பகுதியில நல்லா இருப்பாங்க. முற்பகுதியில நல்லா இருந்து பிற்பகுதியில வந்து கெட்டவங்களும் உண்டு. சுய ஜாதகத்துல பிற்பகுதியில எக்ஸலண்டான தசை வருதுன்னா வாழ்க்கை முழுசுமே நல்லா இருப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்றதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மீன ராசி என்பர்கள் என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படாம என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவேன். நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருப்பேன். பிசிக்கலி, அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பிசிக்கலின்னு சொல்லலாம். வெளிய நண்பர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்திலயும் சப்போர்ட். அதுக்கும் மேல ஒரு நட்பா இருக்காங்க அப்படின்னா பிசிக்கலி, ஐயோ நடுராத்திரி எனக்கு வந்து வண்டி இல்லப்பா அப்படின்னா பையன் வண்டி எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைய கூட்டின்னு வருவான். நல்ல நட்பு அப்படின்றது பாராட்டுவாங்க. பொதுவாவே மீன ராசி நண்பர்கள் கிடைச்சா விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு ஜோதிடத்துல. அவ்வளோ ஒரு ஸ்மார்ட் பர்சனாலிட்டி, அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி. மத்தவங்களுக்கு நல்ல மென்டாஸா, மத்தவங்களுக்கு வெல்விஷஸா இருக்கவங்க இந்த காலகட்டம் அவங்களோட சுயம்புலியவே அவங்களால எடுக்க முடியாம ஒரு தடுமாறுறாங்க. ரொம்ப இந்த படிக்கிற குழந்தைகள்னா வந்து பாத்தீங்கன்னா, மீனராசி குழந்தைங்க அப்படின்னா 3 வருஷமா 4 வருஷமா நீட் எழுதுதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட படிக்கிற பிள்ளை இப்ப கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த பிள்ளை சும்மா இருக்குமா? போன் பண்ணி, என்னப்பா திவ்யா நான் வந்து கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன்ப்பா, நீ இன்னும் எழுதிட்டே இருக்கேப்பா அப்படின்னு ஒரு குத்து வைக்கும். குத்து வைக்கலனாலும் நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதே உனக்கு குத்து வைக்கிறது. அது வைக்கிறதே உங்களுக்கு ஆப்புக்காக தான் அந்த பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை அது புரிஞ்சுக்காது. அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போடும். நீ வந்து பாரு, அப்பா கிட்ட சண்டை போடும். நீங்க வந்து 2 பேரும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நான் தான் மெடிசன் படிக்கணும்னு சொன்னா நீ காசு கொடுத்தாவது வாங்கி கொடுத்துக்கணும், பேமெண்ட் சீட்டாவது வாங்கி கொடுத்துக்கணும். உன்னை நான் பெத்துக்கு சொல்லி நான் சொன்னேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப வருத்தப்படும். ஏன்னம்மா அவங்களோட எண்ண குமுறல். நம்ம கூட படிச்ச பிள்ளை சம்பாதிக்க போறோம், நம்ம இன்னும் வந்து படிச்சுட்டே இருக்குமே, +2 முடிச்சுட்டு நீட்டே படிச்சுட்டு இருக்கோமே, எனக்கு மார்க்ஸே வர மாட்டேங்குது, இந்த வருஷமும் நான் வந்து லிட்ரலி அவ்வளவுதான் முடிஞ்சுட்டேன், என் வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஸ்டாலேயே பாத்துட்டு இருக்கிறது, FB ரீல்ஸே பாத்துட்டு இருக்கிறது, வீட்டுல சண்டை போடுறது, தூக்கி எறியறது, பெட்ஷீட் போத்திட்டு அழறது, சாப்பிடாம இப்படி அடம் பிடிக்கும், இப்படி எல்லாம் பண்ணும். குழந்தைங்கள்னா இப்படி பண்ணும். பெரியவங்கன்னா அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம், இரிட்டேஷனை யார் மேல காமிக்கிறது தெரியாம கணவர் மேல, குழந்தைங்க மேல, இப்படி வேலை செய்யற இடத்துல இப்படி எனக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வருது. எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி வருது. இதெல்லாம் யார் கொடுக்குறா? ஜென்ம சனி கொடுக்குற. இதனால ரொம்ப கஷ்டம். என்னோட நான் நானாவே இல்லை அப்படின்ற மீனராசி என்பர்கள் தான் இப்ப வந்து பாருங்க, குரு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக நீங்க மீண்டும் மீனம், மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி திருப்பி நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தீங்க அதே மாதிரி உங்களுக்கு இனம் புரியாத குழப்பம், அந்த ஒரு இல்யூஷன்ஸ், டெல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் காணாம போக போகுது. இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா. ராகு 12ஆம் பாவம். என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நீங்க வாங்குனீங்க. என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குனீங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வாங்குனீங்களோ, மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வாங்குனீங்களோ வாங்குனீங்க. இந்த காலகட்டமும் 12ஆம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப ரொம்ப சிம்பிள். ஷாப்பிங் போலாம் அப்படின்னு போறீங்க, 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவீங்க. வசதி இருக்கா? கவலைப்பட வேண்டியதுல. வசதி இல்லையா? ஆரோக்கியத்துல, அதாவது இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? இன் ஜெனரல் ஆரோக்கியத்துல எப்பயுமே எல்லாருமே கவனமா இருக்கும், அது வேற. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேத்து 6ஆம் பாவம். பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, பெருசா யாரையும் பகச்சிக்க வேண்டாம். யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வலிய சண்டைக்கு வந்தா கூட ஓகே நாளைக்கு வந்து சண்டை போடுறேன் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? கூலா வந்துட வேண்டியதுதான், பெருசா யோசிக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு மேல குரு வந்து 5ஆம் பாவத்துல போறாருமா. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக 5ல உங்க ராசி அதிபன் 5ல போறான். டிஃபால்ட்டா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டுமா. அதுவும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தையாவே பிறக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, நமக்குன்னு ஒரு குழந்தை, நம்ம வந்து ஜெண்டரை வச்சு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் குரு அந்த பாவத்துல இருக்கிறதுனால சொல்றேன். ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா அங்க IVF இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணும். இப்ப சாதாரணமாவே கரு கூட்டிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நிறைய பேர் கொண்டு. புரியுதுங்களா? பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னு நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தம்.
பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி வரும். எங்க அப்பா வழி பாத்தீங்கன்னா, எங்க அப்பா பெரிய கோட்டீஸ்வரர். எங்க அம்மாவை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப எனக்கே வயசு 30 ஆகுது. எங்களுக்கு என்ன வசதினே தெரியாது. இப்ப பெரியம்மாவோ அத்தைமாருங்களோ யாரோ வருவாங்க, தேடி வருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும், வாரிசுங்க இருக்காங்கல்ல, அப்ப தேடி வந்து உறவு கொண்டாடுவாங்க. அந்த மூலியமா ஏதோ ஒரு வருமானம் அப்படின்றது நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. குழந்தைங்க ரீதியா கடுமையான மன உளைச்சல். அதாவது ஜென்ம சனி எந்த விதத்துல நிறைய மீனராசி என்பர்களை வந்து ஒரு குழப்பினா பிள்ளைங்களால ரொம்ப குழப்பணும். மீனம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சமுதாயத்துல ஒரு மரியாதையோட இருக்கணும். ராசியாதிபன் குரு அப்படின்னாலே அவனுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதை ரொம்ப முக்கியம். நேர்வழி அப்படின்றது முக்கியம். குடும்ப கலாச்சாரம் இப்படின்றதுல நிறைய வந்து முக்கியமா கருதுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அப்படின்றது இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஃபேமிலியில பிள்ளைங்க கச்சா முச்சான்னு பண்ணும்போது வெளியும் சொல்லவும் முடியல, உடைஞ்சிடுறாங்க, ரொம்ப உடைஞ்சிடுவாங்க. மென்டலி ரொம்ப வந்து அப்செட் ஆனாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு நாள் முழுசும் என் குழந்தை சூப்பரா மாறிடுமா எதிர்பார்க்க வேண்டாம். எப்படின்னா குழந்தை ஒரு நாளைக்கு 10 தொந்தரவு என்ன பண்ணும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிசன் சீட்டை வாங்கி கொடுத்துட்டேன், காலேஜுக்கே போக மாட்டேன். ₹1 ₹2 நான் வந்து என்ஆர்ஐ கோட்டா, அம்மா என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அப்படின் போது ₹1,00,00,000, என்ஆர்ஐ லேப்ஸ் ₹1,00,00,000, 1,4,00,00,000 அப்படி போகுது. வாங்கி கொடுத்தேன். இப்ப இந்த பையன் போகவே மாட்டேன்றான். இந்த பொண்ணு காலேஜுக்கே போக மாட்டேன். இங்கேருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு பிள்ளைய மெரைன் இன்ஜினியரிங் படிக்க அமைச்சேன். அங்க பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், காலேஜுக்கே போக மாட்டேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் ரீதியா செலவு பண்ணிட்டு பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது அப்படின்றது மீனராசி என்பர்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நியாயம் தானம்மா, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? காசு பணம் வந்து அவ்வளவு செலவு பண்ணிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸோட உழைச்சல், முக்கியமா இந்த அம்மா மாருங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஏதோ காலேஜ் போகும், பாஸ் ஆயிடும். இதெல்லாம் வந்து குரு கொடுக்கக்கூடிய நல்லது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவதுமா பிள்ளைங்க நான் நினைக்கலாம் நான் மீனத்துல பிறந்துட்டேன், என் பையன் பர்ஃபெக்ஷனா இருக்கணும், என்ன மாதிரியே பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படலாம். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்ல இல்லம்மா. ஏதோ கம்மி ஜாஸ்தி நம்ம பேருக்கு எடுக்காம இருக்குதா போதும் அப்படின்ற மாதிரி. பிள்ளை ரொம்ப தப்பு தண்டா போயிட்டு மத்தவங்களுக்கு எடுக்காம இருக்குதா போதும் அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்படின்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறது நல்லதுமா. நல்லது நல்லது. மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல இன்னும் சிறப்பா இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு, பூஜைகள், பரிகாரங்கள் செய்யணும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மீனம் ஜென்ம சனியில இருக்காங்க, குருனோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் குரு வக்ரகதி அடிப்பார், குரு அதிசாரமா பயிற்சி அடிப்பார். இந்த மாதிரிலாம் குரு அப்பப்ப வந்து நடுவில் நடுவில் போயிட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீக் ஆவாரு, அதிசாரமான வேற பாவத்துக்கு போவாரு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது ஸ்ட்ராங்கா இல்ல, முதல்ல இருந்த மீண்டும் நான் அப்படின்னு சனி எழுவான். அப்ப நம்ம எப்பயுமே சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சங்கராச்சாரியார் எழுதின காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸா முடியும் போதும் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு முடியும். 10 நிமிஷம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னா நல்லது மட்டும்தான் மிச்சம், கெட்டது எதுவும் நடக்காது. ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இந்த வருடம் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். மாறுதோ இல்லையோ, ஆனா அந்த எண்ணங்கள் எங்களை மாத்தி கொண்டு போகும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளோட மக்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? எல்லா ராசி மக்களுக்குமே உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால இப்படி சொல்றாங்க நிறைய பேர், நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா சும்மாவே சொல்றாங்க இல்லம்மா. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. அந்த உருட்டு அப்படின்னா சும்மாவே சொல்றாங்க அப்படின்ற அர்த்தமாட்டம் இருக்கு. ஆனா சும்மாவே சொல்றோமா? கிடையாதுமா. நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்றோம், கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க அதனால என்ன பலன்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப என் வீடியோ கீழே அந்த உருட்டுன்ற வார்த்தை போட வேண்டாம். பெரும்பாலும் வர்றது இல்ல, அக்கேஷனலி ஒரு 50 வீடியோ ஒரு வார்த்தை வரும், 50 வீடியோக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வராம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோஸே கொடுக்குறோம். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு வந்து உச்சம் பெற்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து உட்கார போறாரு. அப்ப குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கொஞ்சம் கேம் ஆடுறாரு. கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில வந்து பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்குறாரு.
கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்ன, இந்த குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டுண்டு கிடப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. இப்ப எல்லா ராசிக்குமே சனி கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு சனி கெடுக்க போறது இல்ல. சனி கொடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் குரு பார்வையினால நிறைய கொடுப்பாரு. நல்லது தானே? கண்டிப்பா மேம், நல்லதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வழிபாடுகளையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. நன்றி.